ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவு எதுக்கானது அப்படின்னா, நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மதுரையில் போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைக்கணும். ஸோ அந்த தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணி நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சு உங்களுக்கு 20ஆம் தேதி மதுரையில் ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவாகவே ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மதுரையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, காவல்துறையிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அது எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு அனுமதி இவங்க கேட்கும் பொழுது இந்த அளவுக்கு இந்த போராட்டம் பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ கம்மியான ஆட்கள் போராட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த அளவுக்கு பேசு பொருளாகி எல்லாரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிற முனைப்போட ஆயிரக்கணக்கானன்னு சொல்கிறத விட என்னோட கணிப்புப்படி அங்கே லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஸோ இந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸோ எந்த ஒரு வன்முறையும் வராமல் அந்த சேஃபாக அந்த போராட்டத்தில் நடத்தி முடிக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த மதுரை போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான இன்னொரு தகவல் இருக்குது. ஸோ இந்த அனுமதி கேட்டு நமக்கு பர்மிஷனோட அந்த ப்ரொட்டஸ்ட்டை ஏற்பாடு செஞ்ச நடராஜன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தை அணுகி ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டை நடத்துறதுக்கு ப்ராப்பராக அனுமதி வாங்கி அகைன் வேறு ஒரு திட்டமிட்ட தேதியில் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதாவது குறிப்பிட்ட இந்த 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ சனி ஞாயிறு 2 நாள் உங்களுக்கு கோர்ட் லீவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்கு இல்லையா, ஸோ அதை அணுகி ப்ராப்பராக அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் ஒரு தேதி திட்டமிடப்பட்டு அந்த தேதியில் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேவா. ஸோ போராட்டம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் எழுந்திருக்கலாம். ஸோ அந்த நியூஸ் சேனலில் பார்த்ததுக்கப்புறம் ஸோ அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பதிவு. ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் யாருமே மனம் தளர்ந்துடாதீங்க, அதாவது மனசை விட்டுறாதீங்க. ஸோ தொடர்ந்து குரூப் 2 and 2A எக்ஸாமுக்கு படிச்சுட்ருங்க. நம்ம மேக்ஸுக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க தொடங்கலாம். ஓகேவா. இந்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிறது கிடையாது. ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மெயினாக. ஓகேவா. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா தெளிவாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னும் பொழுது அதை மீறி நம்ம அங்கே போய் போராட்டம் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம நம்ம தமிழக அரசை எதிர்த்து வன்முறையிலையோ இல்லை தகாத முறையிலையோ நம்ம போராட்டம் நடத்தலை. ஸோ நம்ம ரொம்ப ப்ராப்பராக பெர்மிஷன்லாம் வாங்கி ஒரு அறப்போர் அப்படி தான் நம்ம பிளான் பண்ணது. ஆனால் அந்த பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னும் பொழுது அதை மீறி அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் கண்டிப்பாக நடக்காது. ஓகேவா. ஸோ அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ பதிவு இது. ஓகேவா. கட்டாயம் இந்த போராட்டம் உயர்நீதிமன்றத்தோட ஆதரவோட, அதாவது உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி ப்ராப்பராக வேறு ஒரு நாளில் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும். ஓகே. ஸோ நீங்கள் நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே கட்சி மீட்டிங்லாம் நடக்கும் போதுமே, உதாரணத்துக்கு இப்போ தாவேகா இவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது சில நேரங்களில் அந்த மாநாடுக்கான அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த மாநாட்டை நடத்தியிருப்பாங்க. இது பொதுவாக நம்ம பரவலாக பார்க்குறோம் இல்லையா. தாவேக்கான்னு இல்லை, பொதுவாக எந்த ஒரு கட்சி சார்ந்துமே அப்படி தான் நடக்கும். அனுமதி மறுக்கப்படும் பொழுது அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி அதுக்கப்புறமா அதுக்கு பர்மிஷன் வாங்கி அந்த போராட்டத்தையோ இல்லை அந்த மாநாட்டையோ கூட்டத்தையோ நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த போராட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நடராஜ் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த போராட்டத்துக்கு ப்ராப்பராக உயர்நீதிமன்றத்தில்
நம்ம வந்து அப்பீல் பண்ணி பர்மிஷன் வாங்குவோம். வாங்கினதுக்கு அப்புறமா எப்போ அந்த போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மாணவர்கள் தயவுசெய்து படிக்கிற வேலையை பாருங்கள், அண்டு போராட்டம் நடக்கும் பொழுது போய் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.